பல கடை இருக்கும். ஓ, நம்ம பாஷை நமக்கு தெரியாதா? அதாவது கிராமமும் குக்கு நீங்களும் குக்கு. கிராமம் கிராமமும் குக்கா, நீங்களும் குக்கு. கேஷ் மை பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு. ஆமா, அடிக்கடி ஒண்ணு சொல்றீங்க. அது என்ன சொல்றது? எது ஆள் மாறாட்டம் இல்லப்பா, அது ஒண்ணு இங்கிலீஷ் ஒண்ணு சொன்னீங்க. கேஷ் மை பாயிண்ட். அதெல்லாம் அப்படி வரல. ஐயோ, அது catch my point. That it? சோகா சொன்னே சொல்லியா? இதெல்லாம் அப்படியே வர்றதா இல்ல? நான் வச்சுக்கிறேன், நானும் எங்கேயாவது வச்சு விட்டுறேன். மைக்கேல் மதன காமராஜன் இந்த 4 கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ற விதம் இருக்குல்ல, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லிங்க் ஆயிட்டே இருக்கும். சீமானின் காதலுக்கு ஆளான பெண் ஒருத்தி கல்யாணம் ஆகும் முன்னே தன்னையே தந்தாள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் மாஸ்டர் பீஸ் எபிசோட்ல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இதுல மறுபடியும் ஒரு கமல்ஹாசன் படத்தை தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். த மோஸ்ட் ஃபேவரட் கமல்ஹாசன் மூவி. இன்னும் சொல்ல போனால் இல்லை, லைக் லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் காமெடி அப்படின்னு பார்த்தா இந்த படம் தான் சொல்ல முடியும். எஸ், மைக்கேல் மதன காமராஜன். அதோட லைக் இந்த படத்தை பற்றி பேசுறதோட இணைஞ்சிருக்காரு சாய்ராம். ஹலோ. ஹாய் சாய்ராம். ஸோ எம்எம்கேஆர். ஸோ இது வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாமே. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து இளையராஜாவுடைய வாய்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். கதைகளு. ஸோ ஒரு டைரக்டர் கதையை சொல்றாரு, சங்கீதம் ஸ்ரீனிவாசராவ், இல்லைன்னா அந்த கதை சொல்லியானா கமல்ஹாசன், யார் வேணா இருக்கலாம். நமக்கு அந்த கதை சொல்றாங்க, இந்த 4 பேர் வராங்க அப்படின்னு. அது இந்த கதையிலேயே ஒரு சூப்பராக ஒரு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் இருக்கும். ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் அந்த விஷுவல்ஸ் போகும். ஒரு இந்த பழைய காலத்து இந்த இது பயாஸ்கோப்ல பாக்குறது. ரீசெண்டா சுப்பு, பஞ்சருணாச்சலமுடைய பையன் சுப்பு, ரைட்? அப்பேரண்ட்லி தனியா எடுத்திருக்காங்க. அதாவது ரீல்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் இல்லையா? எவ்வளவு 1000 அடிங்கிறது பைசா, எல்லாமே பைசா. பஞ்சருணாச்சலம் வந்து ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஸ்கிரீன் ரைட்டர்ஸ். ஆமா, இன்ஃபேக்ட் we need to talk about அபூர்வ சகோதரர்கள். இந்த சுபாஷ்னு ஒரு டைரக்டர் தெரியும். ஆமா, அவர் வந்து ஸ்கிரிப்ட் டாக்டர்னுவாங்க. நிஜமான ஓஜி ஸ்கிரிப்ட் டாக்டர்னா பஞ்சருணாச்சலம். அந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட அடிகள் இருந்திருக்கு. அப்பரண்ட்லி செலவு அதிகமாக இருக்கு. தனியா ஃபிளாஷ்பேக்கா எடுத்தாக்க எவ்வளவு செலவாகும் அப்படின்றது ப்ராப்ளம். ஸோ இவரை கூப்பிட்டுருக்காங்க, பஞ்சருணாச்சலம் கூப்பிட்டுருக்காங்க. போய் பஞ்சருணாச்சலம், இளையராஜா, தாத்தான்றது வந்து மிஸ்டர் சங்கீதம் தாத்தா. அவர் வந்து சிரஞ்சீவி மாதிரி என்றென்றுமே தாத்தா அவர். அவர் 3 பேர் சேர்ந்து தி ரெசால்வ் படத்தை ஒரே பாட்டா முடிச்சிடலாம். கதைகேளு, நிஜமான கதைகேளு, சுவையோட சுகமான உருவான கதைகேளு. ஸோ அது பவர் ஆஃப் விஷுவல் மீடியம். ஒரு பாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு 1/2 an hour 1 hour இதை குறைச்சிட்டாங்க. அவ்வளோதான். அது வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஐடியா. 4 கமலை அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க, எங்கெங்கெல்லாம் அந்த கமல் போயிடுவாரு. ரொம்ப காமிக்கலா இருக்கும். ஆமா, அதுல வந்து உத்தம வில்லன் வந்து பாலச்சந்திர ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லுவார்ல, அத மாதிரி ரியலிஸ்டிக்கா கேட்டா கிடையாது. இட் இஸ் நாட் சப்போஸ் டு பி ரியலிஸ்டிக். அது வந்து ஒரு விதமான ஒரு கதை சொல்ற விதம். ரியலிசம்க்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். 4 கமல்ஹாசன், ஒரு 4 பேர் தனித்தனியா போறாங்க. ஒரு குழந்தை வந்து நிஜமான அப்பா கிட்டேயே இருந்துருது. மொத்த படத்தையும் சீமானின் காதலுக்கு ஆளான பெண் ஒருத்தி கல்யாணமாக முன்னே தன்னையே தந்தாள். ஒரு நிஜமான ஒரு ஜெமினி கணேசனோட கதையாட்டமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு களத்தூர் கண்ணம்மால வர கேரக்டர் மாதிரி தான் அந்த நிஜமான பிரதர்ஸ். பைரவே அந்த அப்பாவா வருது, சித்தப்பா, 2 பேருமே. நாசரோட அப்பா வருது, நிஜமா they are actually brothers. late 80s early 90s இருக்கிற வில்லனா இதுவா. இன்ஃபேக்ட் இளையராஜாவுடைய குரூப்ல they are also a musician, one of the brothers. 3 நாயகன்ல வர 3 பிரதர்ஸ்ல 2 பேர் தான் இவங்க 2 பேர் இல்லையா? அதுல ஒருத்தர் வந்து he is a musician, guitarist, violinist. வெரி இன்ட்ரெஸ்டிங் பீப்புள். இப்பெல்லாம் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இல்ல. ஸோ கதை ஆரம்பிக்கிறது முடியும் போது ஐ திங்க் வளர்ந்துருவாங்க இல்லையா? ஆமா. ஸோ இது எப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது மைக்கேல் மதன காமராஜன் இந்த 4 கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ற விதம் இருக்குல்ல, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லிங்க் ஆயிட்டே இருக்கும்.
அது சூப்பர் ஐடியா. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஃபர்ஸ்ட் சீன் வந்து எடுத்த உடனே பணக்கார மதன் இந்த மதன் கேரக்டர் வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்ற விஷயம், யார் இதுல கவனிக்க போறா? ஓகே, வெள்ளைக்காரன் மாதிரி இருக்கணும். அவன் வந்து யூகேல படிச்சுட்டு வரான். ஓகே, அவன் வந்து பிரிட் ஆக்சென்ட்ல பேசுவான். கொஞ்சம் கவனிச்சு பாரு. அந்த ஒரு சீன்ல வந்து மதன் வந்து ஓப்பன் த பாடி கேட் மேன், ஐ அம் யுவர் பாஸ் அப்படின்னு அடிவயத்துல இந்த டிபிக்கல் அந்த இட் இஸ் நாட் அமெரிக்கன் ஆக்சென்ட். மேபி ஹி வாஸ் ட்ரைங் டு எமுலேட் ஒரு பிரிட் ஆக்சென்ட் மாதிரி. யார் கவனிக்க போறா அப்படின்னு. ஓகே, ஐ நோ ஐம் டைக்ரெசிங், பட் த பாயிண்ட் இஸ், எடுத்த உடனே மதன் ஓட கேரக்டர் போட்டோவில் ஆரம்பிக்கும். இதுக்கு என்னப்பா என்ன தப்பு பெரியப்பா, அனாதைக்கு போயிட்டு சொத்து பங்குன்னு சொல்றீங்கன்னு நாசர் காமிக்கலா இருக்கும். அதாவது அவன் படிச்சா ஃபாரின் போனா இதுவாயிட்டான். இதுல என்ன ஒரு விஷயம்னா, நான் அப்போ அது இந்த படம் வந்து 90ஸ்லயே பெங்களூருடைய பப் கல்ச்சர் பத்தி பெங்களூருக்கு எந்த நைட் கிளப்பையும் விடுறது இல்லையா அவன் பையன். லேட் 90ஸ்லயே early 90ஸ்லயே வந்து அந்த பெங்களூர் அப்படிதான் இருந்திருக்கு. பெங்களூர் ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னு பாரு. அந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகுது, லேப்டாப் ஓபன் பண்ணுவாரு. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். மெஷினை நம்புறீங்க, மனுஷன் நம்ப மாட்டேங்கிறீங்களே. அவினாசி ஒரு விசுவாசி. அந்த கேரக்டர் நம்ம பேசுவோம். அந்த அவினாஷின்ற ஒரு கேரக்டர் வந்து தனி ஸ்பின் ஆஃபே பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு எக்ஸாக்ட்லி தனி கிடைக்கிறதுக்கு ஆள் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் மதன் வந்து வரான். வந்த உடனே ரொம்ப காமிக்கலா இருக்கும். அவனுக்கு அப்பாவை கொலை பண்ற சீன் வந்து சினிமாட்டிக்கா இருக்கும், பட் டெலிபரேட்டா. அதாவது ரியலிசம்க்கு பேர் போன கமலஹாசன் ஆர் ஹூவர் இட் அந்த என்டையர் க்ரூ, ரைட், டெலிபரேட்டா ஒரு காமிக்கலா இருக்குங்கிறதுக்காகவே. இன்ஃபேக்ட் பலே பாண்டியா, சிவாஜியோடைய பலே பாண்டியா, அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஜானர் தான். காமிக்கலா இருக்கும். வில்லன் வந்து காமிக்கலா இருப்பான். வில்லன் வந்து கிரே ஷேடே இருக்காது. அந்த படத்துல வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட். கிரே அதிகமா எடுத்த கமலஹாசன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாவும் எடுத்திருப்பார். விஷயம் என்னன்னா வந்து அது ஒரு விதமான ரைட்டிங், ஃபோக்லோர், நல்லவன் கெட்டவன். அந்த கதை வந்து சொல்லணும் இல்லையா, அது வந்து குழந்தைகளுக்கு சொல்ற கதை, அவர் அந்த காலத்து கதை. அது எப்படி சொல்ல முடியும்? பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் சொல்ல முடியும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட், நல்லவன் கெட்டவன். சித்தப்பா வந்து கெட்டவன், சொத்தை அபகரிக்கிறதுக்காக அண்ணனை கொல்றான். அண்ட் ஹீ கம்ஸ் பேக் அண்ட் தென் ஹீ டேக்ஸ் ஓவர் தி எம்பையர். ஸோ அது மதன். அடுத்ததான் மைக்கேல் வந்து காட்டுவாங்க. அந்த மைக்கேல் தான் வந்து இது லைக் கள்ளநோட்டு அடிச்சா போலீஸ் வராம வேற எதுவும். ஸோ சந்தான பாரதியோடைய தம்பி தான் சிவாஜி. பட் ஆமா, பட் அதுல தம்பி கிடையாது. பட் நான் இதுவா ரியல் இதை சொல்றேன். ஸோ அந்த கேரக்டர் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப லிங்க் பண்ண விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த ராஜுவையும் இது காமேஸ்வரனையும் லிங்க் பண்ணதுதான். ஸோ என்னாகும், கமலஹாசன் மைக்கேலும் சந்தான பாரதியும் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு மோதுறாங்க. மோதும் மேல குஷ்பு வந்து என்ன, ஷாலினி வந்து பெயிண்டிங், மாண்புமிகு குத்து விளக்கு அமைச்சர், மாண்புமிகு குத்து விளக்கு அமைச்சர் தமிழ்ல பேசுமா அப்படின்னு ஒரு சட்டையர் இங்கிலீஷ்ல ஏதாவது சொல்லுவாங்க, உடனே தமிழ்ல பேசுமா அப்படின்னு ஒரு அந்த அரசியல்வாதி மாண்புமிகு குத்து விளக்கு அமைச்சரியத்தை வைப்பார் அப்படின்னு அதை தள்ளி விட, அதை பத்தி பைதவே நம்மளுடைய போன இட் இஸ் சேம் பிளேஸ். ஸ்ரீலேகா இன்டர்நேஷனல்னு ஒரு ஹோட்டல் இருந்தது, இப்ப அதுதான் மேரியாட்டா இருக்கு. மகாநதி படத்துல வர கிளைமேக்ஸ்ல வர அதே கமலுக்கு சில விஷயங்கள் வந்து, கமல்ஹாசனுக்கு வந்து சில இடங்கள் வந்து ஐகானிக். அந்த இடத்த விட்டு எல்லாரும் பெசநகர் பீச் பத்தி பேசுவாங்க, கோசி வாசல்ல இருக்கிற அந்த இடத்த பத்தி பேசுவாங்க. அது மாதிரி இதுல இருக்கிற ஒரு செமெட்ரியில, சத்யா படத்துல நிறைய படத்துல அந்த செமெட்ரி சுத்தி இருக்கிற சீன்ஸ் இருக்கும். எல்டாம்ஸ் ரோட்ல இருக்கிறத விட அதே மாதிரி ஸ்ரீலேகா இன்டர்நேஷனல் 2-3 படத்துல வரும். அதே 90ஸ்ல வந்த இந்திரன் சந்திரன், அதுல வந்து அந்த இடத்துலதான் அந்த ஹோட்டல்ல எடுத்திருப்பாங்க. அகைன் சேம் ஹோட்டல்ல தான் அந்த தள்ளி விட்டு ஃபயர் ஆற சீன், மேலேருந்து இறங்குற சீன் வந்து அதே இடம் தான். ஜஸ்ட் ஒரு சூப்பர். சோ மிஸ்டர் ராஜுவோட என்ட்ரி வாட் அ பிரில்லியன்ட். ஆக்சுவலா எனக்கு 4 கேரக்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க,
காமேஸ்வரன் தான் அதிகமா லவுட் கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சது ராஜு கேரக்டர் தான். ராஜு வந்து ராஜு கலர்ஃபுல் character கேரக்டர் தான் வந்து காமிக்கல், அதாவது நிறைய ஸ்கோப் இருக்கிற டான்ஸ் முக்கியமா. முதல்ல டான்ஸ் டான்ஸ். பிரபுதேவாவோட ஃபைனஸ்ட் ஒர்க்ஸ். அந்த சுத்தி 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 அந்த ஒயிட் yellow கலர் ஷர்ட் போட்டு அத முடியும் போது ஓகே அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா ரம்பம்பம் சாங் வரும். ரம்பம்பம் சாங் முடிஞ்சு வரும்போது அந்த பட்டாணி கடன். ஆமா, என்ன பட்டாணியா 6000 ரூபாய் வாங்கின 19,000 உன்னீஸ் எல்லாம் இதுதான். மில்க் பிக்கி அந்த சீன் முடியும். மில்க் பிக்கி சீன் முடிஞ்சு மீனை தூக்கி போடும் போது அது வந்து காமேஸ்வரனுடைய பேக்கெட்ல வந்து விழும். சோ அது எப்படி லிங்க் பண்ணிருப்பாங்க பாருங்க, அதுதான் விஷயமே. லைக் இந்த ராஜு டு காமேஸ்வரன் கேரக்டர் லிங்க் பண்ணி மதன்ல இருந்து மைக்கேல்ல இருந்து ராஜு கேரக்டர் வந்து ஒரு மோஸ்ட் கலர்ஃபுல். மற்ற எல்லா கேரக்டருமே கொஞ்சம் யூனி டைமென்ஷனலா இருக்கும். ராஜு கேரக்டர் வந்து ஒரு மல்டி ஃபேசடட். ஒரு பக்கத்துல ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல வேலை பண்ற ஒரு ஆள், அப்புறம் டிராமா ட்ரூப் ஆர்டிஸ்ட், அவரே சொல்லிக்க ஆர்டிஸ்ட் சுப்பிரமணிய ராஜு ஷார்ட் ஃபார்ம். ரொம்ப அந்த படத்தை அவருக்கு கலர் சேர்க்கறது ரைட், அப்சல்யூட்லி ரைட். ஒரு மல்டி இது ஒரு டான்ஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டருக்கு மட்டும் தான் பயங்கர டான்ஸ் பாட்டு இதெல்லாம் இருக்கிற ஒரு இது. அந்த கதையை நகர்த்துறதே ராஜுவோட இன்னசென்ஸ், ராஜுவோடைய டைனாமிக்ஸ். அந்த மற்றவங்களுக்கு எல்லாம் தட் இன்னசென்ட். எஸ்பெஷலி ராஜு வந்து ஒரு கலவை, எல்லா கேரக்டருக்கும் சேர்ந்த கலவை. ஸோ இது ஒரு விஷயத்த என்ன சொல்லணும்னா, அந்த ராஜுக்கு அப்புறமா காமேஸ்வரன் என்ட்ரி இருக்குல்ல, அதுல வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாரு அவரோட என்ட்ரிக்கு. ஓ அது இன்னுமே எனக்கு அது காமேஸ்வரன் வரும்போது அந்த டியூன் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்படிதான் வரப்போகுது அப்படின்னு. சோ வரதுக்குட்டி சொரிஞ்சிட்டு இருப்பாரு. சோ இப்படி அந்த என்ட்ரி பாரு, அது எப்படி போய் ஒரு காமெடியான ஒரு சீக்வன்ஸ்ல முடியுது. ஐ மீன் இங்கதான் வராரு நம்ம கிரேசி மோகன். இன்ஃபேக்ட் அந்த என்ட்ரி, அந்த மண்டபம், கல்யாண மண்டபம்ன்றது இப்பெல்லாம் வேற மாதிரி இருக்குல்ல, சத்திரம். அப்பெல்லாம் மண்டபம் சத்திரம். ஓகே, அந்த இது வந்து ஒரு ஒரு காமெடி படம். ஓகே, ஆனா காமெடி படத்துக்கு மீறி ஒரு 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 சில ஆஸ்பெக்ட் அந்த படத்துல உண்டு. அந்த படத்துல ஒரு ஃபிளேவர் ஒன்று உண்டு. நிஜமாவே அந்த சத்திரத்துல இருக்கிற சமையல் பண்ற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு ஒரு ஃபிளேவர் உண்டு. பிசுக்கு பிடிச்ச தர, எண்ணெயா இருக்கும், பிசுக்கு பிடிச்ச தர. அதாவது நிஜமாவே அந்த பிசுக்கு பிடிச்ச எண்ணெய்க்கு இருக்கிற ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு அதே கிரேசி மோகன் இதுலயே ஆஹா படத்துல அதே மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. சத்திரத்துல இருக்கிற ஒரு இது மலையாளம் பேசுற, பாலக்காடு பேசுற ஒரு கேரக்டர். அந்த காமேஸ்வரன் அப்பா. அதுக்கப்புறமா வந்து இது அந்த பாட்டி அகைன் லட்சுமி. ஆமா, சோ திரிபுர சுந்தரி இல்ல நீ திருட்டு சுந்தரி அப்படின்னு. அதே மாதிரி பாலக்காடே இருக்கும். ஓ நம்ம பாஷை நமக்கு தெரியாதா? அதாவது நாமமும் குக்கு நீங்களும் குக்கு. என்ன வாட் அ பிரில்லியன்ட் பிரவாகமா வரும். அதாவது கிரேசி மோகன் வந்து தட்ஸ் வை கிரேசி மோகன், ரைட்? அப்படியே கட 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 மடை திறந்து அப்படியே வர மாதிரி மீன் வச்ச ஒரு டயலாக் வரும்ல, மீன் என்ன எல்லாம் வேற இங்கிலீஷ் மீன் பத்தி பேசிட்டு இருக்கா. தட் இஸ் சின்ன மீனை போட்டுதான் பெரிய மீனை பிடிக்கணும் மயிறு மாதிரி தெரியுது. என்ன மொழி தக்லீடு விட்டு வாட் அ பிரில்லியன்ட் இது. என்ன கத்தாலும் அந்த ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டயலாகும் ஒரு மியூசிக்ல இருக்கிற பாட்டோட ஞாபகமா இருக்கும். டயலாக்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகமா இருக்க முடியும்? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கமலுக்கு இருக்கிற அந்த மொராலிட்டி ஒரு ஸ்கிரிப்ட்லயே நான் சொல்லுவேன். எப்படின்னா, அது நான் எக்ஸாம்பிளே வந்து தசாவதாரத்துல சொல்லுவேன். ஒரு 10 கமல் இருந்தா 10 கமலுக்கான கேரக்டர் எழுதுறாருல்ல, ஆனா அதை தாண்டி ஒரு கேரக்டர் நம்மளால ரசிக்க வைக்க முடியுது. அதான் MS பாஸ்கர் கேரக்டர் அப்படி எழுதிருப்பாரு. சோ அது 10 கேரக்டருக்கே அப்படின்னா இல்லையா இல்ல சொல்ற, நீ
10 கேரக்டர் தாண்டி உன்னால எப்படி இன்னொருத்தர் ரசிக்க வைக்க முடியும்? கரெக்ட். அது MS பாஸ்கருக்கான ஒரு இது ஸ்கோப் கொடுத்துருப்பாரு. கரெக்ட். அதே போலதான் இந்த 10 கேரக்டருக்கு அப்படின்னா இந்த 4 கேரக்டரை தாண்டி சில கேரக்டரை வந்து நம்மளால ரசிக்க முடியும். எல்லா கேரக்டரையும் அதுதான் எல்லா கேரக்டரையும். அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா வெண்ணிராடை மூர்த்தி. ஒரே வரியா இருக்கு. அந்த வெண்ணிராடை மூர்த்திக்கும் ராஜுவுக்கு உண்டான அந்த காமிக் சம்பாஷணை சூப்பர். அப்புறமா சிஷுவல் குஷ்பு, இது 3 பேருக்கு உண்டான இது இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த சீனே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மீசை எடுத்து என்னங்க எப்படி ஆயிடுச்சு, அது பரவாயில்ல வளர்ந்துரும் அப்படின்னு அது சொல்லுங்க. நான் வந்து பெங்களூருக்கு போகணும். அப்பா பெங்களூரு பணக்காரப்பா, காஷ்மீர் பாயிண்ட். இந்த காஷ்மீர் பாயிண்ட் ஒண்ணு நீ சொன்ன மாதிரி ராஜுவோட கேரக்டருக்கு வந்து ஒரு ஏக்கம். கமல்ஹாசனோட எல்லா படத்துலயும் அந்த காமெடி படத்துக்குள்ளே ஒரு நீ சொன்ன ஒரு அடிக்கடி நம்ம பேசுற விஷயம், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு சோகம் கலந்த ஒரு ஏக்கம் கலந்த ஏதாவது ஒன்று வரும். அகைன் நியூவான்சஸ் பத்தி சொல்லும் போது அதுல வந்து மதன் கேரக்டர் வந்து கண்ணாடி போட்டு இருக்க மாட்டான். ஆமா, மதன் கண்ணாடி, இந்த பக்கம் மதன், அந்த பக்கம் ராஜு, இந்த பீம் பாய் இருப்பாரு. சோ கமல் வந்து இந்த மதன் வந்து கண்ணாடி போட்டு இருக்க மாட்டான். கண்ணாடி இல்லாம டீ கப் எடுத்து பின்னாடி அது மெனக்கெட்டு ஸ்பெசிபிக்கா இன்னும் அது கால் அவுட்லாம் பண்ண மாட்டாங்க. அகைன் அண்ட் அகைன் நியூவான்சஸ், அந்த ஒரு சட்டிலான ஒரு விஷயம் கண்ணு தெரியல அவனுக்கு இப்படி. அப்போ வந்து என்னன்னா கேஷ் மை பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு. ஆமா, அடிக்கடி ஒண்ணு சொல்றீங்க, அது என்ன சொல்றது, எது ஆள் மாறாட்டம் இல்லப்பா, அது ஒண்ணு இங்கிலீஷ் ஒண்ணு சொன்னீங்க, கேஷ் மை பாயிண்ட். அதெல்லாம் அப்படி ஐயோ, அதுதான் அப்படி அவன் அந்த ஒரு ஏக்கம் அவனுக்கு எல்லாம் அப்படியே வருதுதான் இல்ல, அதான் இங்கிலீஷ்லாம் அப்படியே வருது இல்ல உனக்கு, எல்லாம் படிக்கல. Catch my point. Is that it? சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் அப்படியே வர்றதா இல்ல, நான் வச்சுக்கிறேன், நானும் எங்கேயாவது வச்சு விட்டுறேன். படிக்க வச்சுதான் படிச்சிருப்பானா இருக்கும், எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதை அவன் நிஜமா ஒரு இன்டெலிஜென்ட் கை. அவன் வந்து நிஜமாவே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை வச்சுட்டு அவனால ஏதோ டிராமா எடுத்திருக்கான், அதை எடுத்திருக்கான். அந்த ஒரு செகண்ட் அஃப்கோர்ஸ் கமல்ஹாசன், அதாவது ராஜுவை மீறியன ஒரு கமல்ஹாசன் இல்லையா, கடன் பற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு பாடியிருக்கேன், கன்றாவியா இருக்கு. அதுல போற போக்குல ஒரு விஷயத்த சொல்லுவாரு, அவன் 25,000 ரூபாய்க்கு ஆள் மாறாட்டமே பண்ணிட்டு இருக்கான். சோ அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் 25,000 பட்டாணி 19,000 6,000 வருது குட்டி, அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி, அதாவது யூ ஆர் ரைட், யூ ஆர் பேங் ஆன். டயலாகே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வரது குட்டி, சமையல், புகை, அப்பா, இதுதான். சோ எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் வேர்ல்ட். தே வில் பி சோ ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி இப்பெல்லாம் பெருசா லோக்கி யூனிவர்ஸ் சொல்றாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு நிஜமாக இது வந்து நடதமேந்தி வந்து காமேஸ்வரன் கேரக்டரோட ஸ்பின் ஆஃப் தானே. எந்த அளவு கேரக்டர் டீடைல்டா எழுதினா they are able to create a spin off. ஓகே, ஏன் இந்த லோகேஷ் கனகராஜோட படம்லாம் இவ்வளவு அபத்தமா ஃபெயிலியா இருக்குன்னா ரொம்ப சர்ஃபேஸ் லெவல்ல நுனிப்புல் மேயர்னால இவ்வளவு பிரச்சனை. கமல்ஹாசன் படத்துல எத்தனையோ படங்கள் வந்து ஒரு கேரக்டருக்கும் ஸ்ரத்தையா எழுதி அப்சர்வ் பண்ணி ஒரு கேரக்டர் ஒரு வேர்ல்டு. அந்த காமேஸ்வரன் போனாக்க ஒரு டிபிக்கல் ஒரு பாலக்காடு ஐயர், ஒரு இது ஒரு கீக்கடமான ஒரு வீடு, அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அவனுக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட், அவனோட வேர்ல்டு. அவனோட ராஜு ப்ராப்பர் சென்னை ஒரு ஃபயர் இன்ஜின் பாஷை தான் அதுல பேசுறேன். ஏன்னா கமலுக்கு அந்த சென்னை பாஷைன்றது ஈஸியா வரும். அதுல காமெடி அழகா சேர்ப்பாரு. இதுல ராஜுல லைட்டா ட்ரை பண்ணிருப்பாரு. அந்த இது ஃபேண்டாஸ்டிக். அது விஷயம் நோ டூ மெட்ராஸ் பாஷஸ் ஆர் சிமிலர். நீங்க கவனிச்சனா அதே மாதிரியான மீசை இல்லாத கேரக்டர் வந்து அதே அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்த இந்திரன் சந்திரன்ல இருக்கு அதே. ஆனா அந்த மீசை இல்லாத கமலுக்கும் மைக்கேல் மதன காமராஜன்ல இருக்கிற மீசை இல்லாத கமலுக்கும் வேற ஒரு சின்ன நியூவான்சஸ். அது வந்து அதுக்கு கமலுக்குனே இருக்கிற ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி மதன் வந்து மதன் தான் இருக்கிறதுல மோஸ்ட் பிளெயின் வெனிலா கேரக்டர். அந்த மதன் கேரக்டர் வந்து அதுக்கு பெரிய சுவாரஸ்யங்கள்லாம் கிடையாது. அப்பா இல்லாத அப்பாவும் போயாச்சு, சொத்து பத்து இருக்கு, பெரிய சோகங்கள். ஓகே, ஹி ஹாஸ் ஹிஸ் ஓன் இது.
ஏன்னா மத்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காமிக்கணும்னா யூ நீட் டு கொஞ்சம் மத்த அதுவும் கமல்ஹாசன் தான். ஸோ அதனால ஹி ஹேஸ் a liberty to bring that character down. அது ஒரு பிளெயின் ஃபார்வர்ட் கேரக்டர், அவ்வளவுதான். அது ஒரு பெரிய சுவாரஸ்யம் கிடையாது. ஸோ இதுல இன்னொரு விஷயத்த அப்படியே மாறி மாறி நம்ம சொல்றோம். இதுல நம்ம மறந்துறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இளையராஜாவுடைய மியூசிக் இப்போ பேசிடலாம். ஏன்னா வந்து இப்போ ஒரு படத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜானர்ல மியூசிக் போட்டிருப்பாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த படத்துடைய ஆல்பம் பார்க்கும்போது. ரம்பம்பம்ன்றது ஒரு மாதிரியான ராக் அண்ட் ரோல், ஜாஸ், அப்புறமா கதைக்கேல்ன்றது ஒரு வில்லுப்பாட்டு டைப்ல, ஒரு எரோட்டிக்கான ஒரு சாங் ஒன்று இருக்கும், அந்த சிவராத்திரி ரூபணி. ஆமா, ஆஃப் கோர்ஸ். அப்படியே மாறி அந்த சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானம் ப்ராப்பரா ராகாவோட போட்டிருப்பாரு. அப்புறமா கிளைமேக்ஸ்ல வந்த அந்த இது வச்சாலும் வைக்காம பாரு எப்படி. நான் சொல்றது வந்து ஜஸ்ட் சாங்ஸ், ஆனா எல்லாத்துக்குமான ஒரு பிஜிஎம், அதுக்கான ஒரு சவுண்ட் ட்ராக் பண்றதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். அது வந்து இளையராஜாவுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இது இந்த ஒர்க். இல்ல காமெடி, அஃப்கோர்ஸ் காமெடிங்கிறது வந்து அடிக்கடி இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி காமெடி இஸ் அ சீரியஸ் பிசினஸ், ரைட்? அது வந்து ரொம்ப சீரியஸா எடுக்கப்பட்ட ஒரு காமெடி படம். ரொம்ப கஷ்டம் காமெடி எழுதுறதுங்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு கேரக்டரும் அது வந்து எதை மாதிரியான காமெடி, டயலாக் ட்ரிவன் காமெடியா இல்லைன்னா பிசிக்கல் காமெடியா, யூ நீட் டு ஹாவ் யுவர் ஓன் ஸ்டைல். அண்ட் இன்ஃபேக்ட் கமல்ஹாசன் கிரேசி மோகனுக்கு அப்புறமா அந்த பெஸ்ட் காம்பினேஷன், கிரேசி மோகனோட பெஸ்டா ஒர்க் பண்ணது ரொம்ப சில பேர் தான். பிரபு ஹேஸ் டன் அ கிரேட் ஜாப் ஒர்க்கிங் அலாங் சைட். அதாவது ஆர் அதர் கிரேசி மோகனுடைய இது வந்து இட் ஒர்க்ஸ் வெரி வெல் வித் வெரி ஃபியூ பீப்புள். பிரபு இஸ் ஒன். வெங்கடகிருஷ்ணன், சங்கடகிருஷ்ணன், அந்த படம், இது வியட்நாம் காலனி, சின்ன வாத்தியார், இந்த மாதிரி படத்துல. இன்ஃபேக்ட் while talking about Crazy Mohan, we need to talk about கவுண்டமணி. If you have noticed, கவுண்டமணி ஒரு லவ்ட் செல்ஃப் ஸ்டைல்ட் காமெடியன். இன்ஃபேக்ட் அந்த காமெடி தான் ஒரு விதமான டெரிவேட்டிவ் ஆஃப் எம்ஆர் ராதா. கொஞ்சம் மத்தவங்களை ஏளனப்படுத்துற அது மாதிரியான காமெடி, பட் ஹிஸ் இன் ஹிஸ் ஓன் கவுண்டர் ஸ்டைல். இன்ஃபேக்ட் அதோட டெரிவேட்டிவ் தான் சந்தானம். ஓகே, he will be the hero, he will be the prominent character. சந்தானம் of course உதயநிதி ஸ்டாலின் மாதிரி பெரிய பெரிய ஆட்களோட நடிக்கும்போது obviously okay, anyway, I'm digressing. The point is கவுண்டமணி whenever he is working with Crazy Mohan, தெரியல ஒரே ஏரியாக்காரங்கிற பாசமான்னு தெரியல, ஒரு பிரமாதமான ஒரு கவுண்டமணி நீ பார்க்கலாம். ரொம்ப வேற மாதிரி இருக்கும். அந்த இந்த படத்துல சின்னவாதியார்ல வர யாதேவி சர்வ பூதேஷோ, அதுல வந்து வேற மாதிரியா இருக்கும். யூசுவலா இருக்குது. ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்களா? ஓகே, கெட்டிங் பேக் டு மைக்கேல் காமராஜன். நாகேஷ். நாகேஷ் வந்து எனக்கு இன்னொரு சீன், அந்த காமேஸ்வரன் கூட அந்த பேசுறதுக்கு போவான்ல, ஆள் மாறாட்டம் பண்றதுக்கு. ஆமா, வந்து உட்காந்துருவாரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல. ஃபர்ஸ்ட் நைட்ல மூணு பேர் கேள்விப்பட்டதே இல்ல. இதுல என்ன சௌரியம்? ஃபர்ஸ்ட் நைட்ல 3 பேர் நான் கேட்டதே இல்லை. இடங்கள், அதாவது சில இடம், அந்த படம் எடுக்கப்பட்ட சில இடங்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனோட வீடா வருதுங்கிறது வந்து ட்ரைடன்ட் ஹோட்டல். ஓகே, அந்த ஒரு ஹோட்டல் இந்த லாபியில தான் வீடு மாதிரி காமிச்சிருப்பாங்க. வேற அந்த கல்யாண மண்டபம் சீன் எடுத்ததெல்லாம் வந்து ஒண்ணு வந்து ஹேமமாலினி கல்யாண மண்டபம், அந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு லேம்பரேட்டா ஸ்கூட்டர்ல வர இது வந்து ஹேமமாலினி கல்யாண மண்டபம். இது ஏடிஎம்கே ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கு. ஓகே, இன்னொரு அந்த சமையல் கட்டு சீன்லாம் எடுத்ததெல்லாம் வந்து இப்போ லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, எல்டாம்ஸ் ரோடு, இந்த டிடிகே ரோடு, அங்க எடுத்திருப்பாங்க. ஸோ விஷயம் என்னன்னா, ஏன் அந்த படம்லாம் வந்து ஐகானிக்னா, மெட்ராஸ்ல ஒரு 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 செட்டுகளை போடாம நிஜமான ரியலிஸ்டிக்கா இருக்கிறது வந்து இட் ஆட்ஸ் ஃபிளேவர் டு த. ஒரு நல்ல ஒரு பிரமாதமான சாப்பாடு, அவியலோட அப்பளம், ஒரு பாலக்காடு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வேற ஃபீலிங். அது யூ கேனாட் எக்ஸ்பிளைன் இட் இன் மியர் வேர்ட்ஸ். ஸோ அது வந்து இந்த ரைட்டிங்ல இருந்து அந்த அந்த ரிசர்ச்லாம் பண்ணாதான் உண்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம கதையிலேயே இருக்கணும், அந்த கதையிலேயே அந்த ரைட்டிங்லேயே இருந்தாதான் இந்த மாதிரிலாம் எடுக்க முடியும். கரெக்ட். ஸோ இன்னொரு கேரக்டர் பத்தி நம்ம பேசுவோம், அதான் சந்தான பாரதி அண்ட் மனோரமா. மனோரமா, ஓகே, சந்தான பாரதிக்கு முன்னாடி மனோரமா வந்து
அந்த இன்ட்ரோடக்ஷனே ஹிலேரியஸ். அந்த ரூபினி வந்து கண்ணு தெரியாம நடிச்சுட்டு இருப்பா. அதுல வந்து ஒரு கேரக்டர் பீம் பாய் கேரக்டர் வந்து ஒரு வளர்ந்த ஜென்டில் ஜெயண்ட். ஜென்டில் ஜெயண்ட் அப்படின்னா அது வந்து பீம் பாய். பீமனா நடிச்சதுனால தான் பீம் பாய். அண்ட் பை தி வே ஒரு இன்னும் இது வந்து மிஸ்டர் பழைய டைரக்டர் அவர் பேர் என்ன பீம் சிங் வந்து பீம் பாய்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் அதுக்கு அதோடைய ட்ரிபியூட் தான் பீம் பாய் அந்த கேரக்டர் பேர். ஸோ பீம் பாய் வந்து போன உடனே இந்த பொண்ணு வந்து கண்டு தெரிய பிறவி குருடு பிறவி நொண்டி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுவாங்க. அடுத்த சீனே வந்து அகெயின் ஸ்கிரீன் பிளே. இவ வந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பான். பீம் பாய் வந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பான். ஜெரி மாதிரி ஏதோ ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பான். கிவ் சம் தாட்ஸ் டு யுவர் மைண்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது நியூஸ் கீஸ் பாரு அப்படின்னு உடனே தூர்தர்ஷன் பார்க்கலாமா பாஸ் அப்படின்னு கேட்பான். எந்த அளவு நக்கல் பாரு. இது வந்து ஏர்லி 90s இந்தியாவுக்கு வந்து சேட்டலைட் சேனல்ஸ்லாம் வராத காலம். அண்ட் கமல்ஹாசன்லாம் வெல் டிராவல்ட் பர்சன். ஆப்வியஸ்லி he would have some influence of western media. அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்ததுனால ஒரு ஏக்கமா கூட இருக்கலாம். தூர்தர்ஷன் வந்து இன்னும் கூட பெட்டரா இருக்கணும்னு ஒரு விதமான நக்கல் தான் அதெல்லாம். தூர்தர்ஷன் பார்க்கலாமா பாஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் டான்ஸ் இந்த ஹிலாரியஸா இருக்கிற விஷயமே க்ளோஸ் அப் ஷாட்ல மனோரமா அது மனோரமாவால மட்டும்தான் பண்ண முடியும். மனோரமா அதுக்கப்புறமா நிறைய சீன்ல அவங்க அப்புறமா கிளைமேக்ஸ்ல கூட பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. எனக்கு அதுதான் சந்தான பாரதி. சோ ஒரு வில்லனிக்கா எங்க வில்லனா காமிக்கெல்லாம் வில்லனா. ஆனா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த கிளைமேக்ஸ்ல அவர் பண்றது அப்புறம் ஆப்பா இல்லையா. ஆமா அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும் ஒரு க்ஷண நேரம். ரைட். அந்த ஒரு க்ஷண நேரத்துல பதவே அது வந்து அவன் திருடன் கொலை பண்றது கூட தயங்காத ஆள் மைக்கேல். ஆமா. பட் என்னதான் வந்து காமெடி ஃபிலிம் அதுக்காக ரொம்ப ஓவரா யூ கேனாட் டுவெல் இன்சைட் டார்க் டெரிட்டரி. அது வந்து they were very particular about the genre of the movie. நிறைய பேர் வந்து அஞ்சலி மாதிரி படத்துல எல்லாம் மேக் அவுட் சீன்லாம் வரும். முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு கதையை எடுத்து என்னன்னா குடி பிடிச்ச மாதிரி போகணும். ஏன் கமல் வந்து சக்சஸ்ஃபுல்னாக்க ஒரு படத்தோடைய கமல் நான் சொல்றேன். கமல் இஸ் நாட் ஒரு தனியாள் கிடையாது. கமலுங்கிறது வந்து பல சுஜாதா ரங்கராஜக்களும் இளையராஜாக்களும் கிரேசி மோகனும் சங்கீதம் ஸ்ரீனிவாசனும் சேர்ந்த ஒரு கலவை தான் கமல். கமல் இஸ் நாட் an individual entity. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கமல் யூசஸ் த நியூஆன்சஸ் வெரி வெரி வெல். ஒரு கொடி பிடிச்ச மாதிரி ஒரு கதை, ஒரு கதையோடைய களம் இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 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 அந்த 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 கேரக்டரோட பிரவாகமான ஒரு ஒரு ஃபேசட்டை காமிக்கிறதுக்காக காமிச்சிட்டு ஹில் ஜஸ்ட் கம் பேக். அந்த மாதிரி ஒரு சீன் தான் நீ சொல்ற அந்த. ஏன்னா காமெடி எப்படி இருக்கும்னா எங்கெல்லாம் இன்டெலெக்சுவலா இருக்கணுமோ அங்க இன்டெலெக்சுவலா இருக்கும். எங்கெல்லாம் ப்ராப்பர் கிளைமேக்ஸ் நோக்கி சில காமெடி போகும்ல லேட் 90sல எப்படி இருக்குமோ அது அந்த ஸ்டைல்ல கமல் ஸ்டைல்ல எழுதிப்பாங்க. ஒரு சில்லியான காமெடியா இருக்கும் ஆனா நல்லா இருக்கும். அது ஒர்க் அவுட் பிளே நிறைய ஒர்க் பிளேஸ் இருக்கும். இல்ல நான் சொல்றது சீனாவே சில்லியான. இப்போ அந்த வச்சாலும் வைக்காம அந்த சாங்ல கூட நம்ம பார்த்திருப்போம் அந்த மாதிரி. ஆனா ஒருத்தர் கட்டையை போட்டு அடிக்கிறது, வெடிநடை முடித்து விடுறது, இந்த மாதிரி சீன். ஆனா அது பாக்குறதுக்கு மேபி நார்மலா இருக்கலாம். ஆனா அது படமாக்கப்பட்ட விதம் வந்து ரொம்ப சூப்பர் பிரில்லியண்டா இருக்கும். ஏன்னா அந்த சாங்கே வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த சாங் பிளேஸ் பண்ணப்பட்ட விதமே அந்த கதையை நகர்த்துறதுக்கு ஒரு கருவியா இருக்கும். அந்த தனியா ஒரு சும்மா ஒட்ட வச்ச மாதிரி இருக்காது. ஈஸியா அது வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு இடத்துல. ஐ திங்க் அந்த பாட்டுல மட்டுமே 3 கமல் வருவார்ல மாதிரி 4 கமல் இருப்பான்ல. இல்ல அந்த பாட்டுல 4 பீம் பாய் சொல்லிட்டு காமேஸ்வரன் இருப்பாரு, ராஜு இருப்பாங்க. ராஜு தான் ஆடுவான். மதன் வந்து கட்டி போட்டிருப்பாங்க இல்லையா. மதன் கட்டி ஓகே ஓகே மதன் ஓகே அந்த இடத்துல இருக்குது லைக் 3 கமல். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுல வந்து அவினாஷி கேரக்டர் நாகேஷ் வந்து அந்த அந்த ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஒரு வில்லத்தனம் இருக்கும். ஓகே. அனந்து ஃபார் வாட் எவர் ரீசன் அனந்து வந்து அஃப்கோர்ஸ் வந்து பாலச்சந்தரோட ரைட் ஹேண்ட். சின்ன சின்ன கேமியோ ரோல் பண்ணதை தவிர்த்து அனந்து வந்து பெருசா கமலோடைய இன்ஃபேக்ட் மோர் தேன் பாலச்சந்தர் ஐ ஹேவ் அ ஃபீலிங் திஸ் இஸ் மை இது. I think he gives more importance to Ananthu. Okay. இது அந்த 27க்கு அப்புறம் வரும் அந்த 28 அந்த அனந்து சொல்றேன். இதுல வந்து அந்த சம்பந்தியா வருவாரு கார்ல வருவல்ல. ஆமாமா. அந்த 4.5 லட்சம் அப்படின்னு இழுப்பாரு. நோ
பண்ணும்போதே அவினாஷி வந்து பயங்கர கன்னிங், இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கன்னிங், எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட். பிகாஸ் அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கு. அதுல ஒரு டைலாக் ஒன்று வரும், என்ன சார் சமையல் கட் வரைக்கும் வந்துட்டீங்க, பொண்ணு பெத்து பாடுறா தெரியும். சூப் அதே சீன்ல அடுத்த செகண்ட் சூப் சாப்பிடுறீங்களா பாத்திருக்கேன் அப்படின்னு. அதாவது சூப்புங்கிறது பணக்காரங்க குடிக்கிற விஷயம் பாத்திருக்கேன். பூரா போக்கல அந்த கேரக்டருடைய இதை வந்து ஒரு கொஞ்சம் பரிதாபோட வச்சிரும். அந்த கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து கன்னிங் கேரக்டர் இல்லையா. அந்த படத்தோட ஆரம்பத்துல காமேஸ்வரனுடைய இந்த கல்யாணம் மாப்பிள்ளை இழப்பு நடந்துட்டு இருக்கும். இந்த கேயாஸ்ல, அதாவது சம்பந்திகள் 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க வரதட்சணை பத்தி பேசும்போது, பக்கத்துல திரும்பி பார்க்கும்போது பார்த்தா காமேஸ்வரனுடைய மாப்பிள்ளை இழப்பு நடந்துட்டு இருக்கும். உடனே he will be trying to convince சம்பந்தி, என்னால முடியல, கொஞ்சம் கஷ்டம், அதுல ஒரு சில லட்சங்கள் கஷ்டம், என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசும்போது, பிரச்சனையே இல்ல, ப்ராப்ளம் சால்வ்ட். அப்பவே முடிவு பண்ணிடுறான் அவன். அவினாஷ் வந்து ஓகே நான் எந்த அளவுக்கு தன்னுடைய தந்திரத்து மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, he just resolved, ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இது மாதிரியான ஐகானிக் ஆக்டர்ஸால மட்டும்தான் முடியும். ஆமா, இன்னொரு ஐகானிக் ஆக்டர் வந்து கண்டிப்பா ஊர்வசியை தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு சீன் வரும், கல்யாணம் நோக்கா நேக்கா ஓ நோக்கா நேக்கு நோக்குமா, அது தூண்ட பாதி வளர்ந்திருக்காய். ஊர்வசி வந்து கமல் நிறைய இன்டர்வியூஸ்ல டேஞ்சரஸ் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ். அந்த செட்டே அந்த மாதிரி ஒரு வெரி டேலண்டட் பஞ்ச். வெரி சேட் தட் வி டோன்ட் ஹேவ் எனி சச் ஆக்டர்ஸ் தீஸ் டேஸ். ரொம்ப சப்பார் பீப்புள் எல்லாம் வந்து பயங்கரமா அந்த ரொம்ப ஓகே அது புலம்புறது வந்து ரேண்டிங் வந்து இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ரேண்ட்ங்கிறது வந்து திஸ் இஸ் அ டைம் டு செலிப்ரேட் மைக்கேல் மதன் காமராஜன். டெல்லி கணேஷ் நிறைய படத்துல இந்த சமையல்காரன்னா தெரியல, அது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு சூப்பரா வந்துடும். ஏதோ ஒரு விசுவுடைய நாடகத்துல சமையல்காரரா ரொம்ப ஃபேமஸான கேரக்டர் பண்ணாராம். அதோட இன்ஸ்பிரேஷன் தான் டௌரி கல்யாணம்னு ஒரு படத்துல ஒரு டௌரி கல்யாணம், அதுல வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு, மாம்பழம் குச்சேலர். அந்த கேரக்டர் பேரு மாம்பழம் குச்சேலர்னா எல்லா கல்யாணத்துல போயிட்டு கல்யாணத்தை வேலை எல்லாம் பண்ணுவாரு. ஏதோ பொண்ணு வீட்டுக்காரனா புள்ள வீட்டுக்காரனா யாருமே தெரியாது. வேலை சாப்பிடுறது அவ்வளவுதான். ரொம்ப அதுல வந்து ஓகே இது டௌரி கல்யாணத்தை பத்தி பேசணும்னால சொல்றேன். அதுல வந்து ஒரு சீன் வந்து வரும், கடன்னு மொத்த அந்த ஒரு பாலச்சந்தர் கைண்ட் ஆஃப் மேக்கிங் தான் இருக்கும் விசுவோட ரைட்டிங். அதுல வந்து கடை he will be talking, டேய் அவன் அது பண்ணிட்டு விசு பாவண்டா, அவன் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்டா, அது பண்ணிடா. டிபிக்கல் அந்த 70களுடைய கஷ்டம். ரொம்ப பழைய ஏராலாம் வந்து நிஜமாவே பைசாக்கு கஷ்டப்பட்ட ஒரு காலம் எல்லாருமே. தட் வாஸ் த நார்ம். ஸோ இன்ஃபேக்ட் அது ஒண்ணு ஆஹா படத்துல ஓகே ஐ நோ டெல்லி கணேஷ் பத்தி இன்ஃபேக்ட் ஐ திங்க் நிறைய மணிகண்டன் வந்து he has spoken a lot. பட் ஆஹா படத்துல வந்து மயிலாப்பூர்ல அந்த கிரி ட்ரேடிங் ஏஜென்சிக்கு எதிரில் இருக்கிற ஒரு வீட்டில தான் ஷூட்டிங். பானுப்பிரியா வந்து she will come and talk to டெல்லி கணேஷ். இந்த மாதிரி எங்க அப்பா அப்படி பேசியிருக்க கூடாது, மாமனார் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சாரி கேட்கறதுக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஊர்கா ஜாடிய வாஷிங், ஊர்கா ஜாடி எப்படியே ஓகே. அண்ட் கான்டெக்ட் இதுதான், ஒரு சாதாரண ஆக்டருக்கும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆக்டருக்கும் ஒரு லெஜெண்டரி ஆக்டருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அதுதான். அதான் அவர் வீடு, இது என்னோட எஜாஸ்தானம், நான் இந்த வீட்டுல இருக்கேன், இது என்னோட ஜாடி. அப்படியே கழுவிக்கிட்டே பேசினே மாமா வா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொட்டீன் மாதிரி. அங்க வந்து you will not see டெல்லி கணேஷ், you will see AGS Ganesan. AGS Ganesan, you will see AGS Ganesan there. அலமிண்டே அந்த ஊர்கா ஜாடி அலமிண்டே எடுத்து வச்சுட்டு he will not, அதாவது அந்த இடத்த ஆக்கிரமிச்சுப்பாரு அவர். நான் சொல்றது புரியுறதா? ரொம்ப வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். இது எல்லாமே நியூவான்சஸ். பாபநாசம் படத்துல கமல்ஹாசன் will enter. அந்த கீழே சேரு சகதியமா இருக்கும், சரியா? கொலை நடந்துடும், சேரு சகதியமா இருக்கும். உள்ள வரும்போதே என்ன கதை திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
உள்ளுக்குள்ள என்டர் பண்ணும்போதே லெஃப்ட் சைடு பார்க்காமலேயே கையில ஏதோ ஒரு மஞ்ச பைய ஏதோ ஒன்று வச்சிருப்பான் இவன் சுயம்புலிங்கம் கரெக்ட் இல்லையா? சுயம்புலிங்கம் என்ன பண்ணுவான், he will keep something on the table while entering that அந்த சீன் பாரு. அதாவது கொலை நடந்த அடுத்த நாள் இது ஃபார் அன் அன்ட்ரெயின்ட் ஐ உள்ள வர வைக்கிறான். அது சும்மா கூட வரலாம், நீ வந்து வெறுங்கை கூட வீசினா யாரு கேட்க போறா? அங்கதான் தட் இஸ் வேர் ஒரு கிரேட் ஒரு லெஜெண்டரி ஆக்டருடைய விஷயம். வாட் இஸ் தி வேல்யூ ஆட்? ஏற்கனவே எடுத்த படத்துக்கு என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும்? அந்த வீடு அவனோடது, சுயம்புலிங்கோடது. சுயம்புலிங்கம் உள்ள அவன் வீடு அவனுக்கு. நீ இப்போ வீட்டுக்கு ரொம்ப வருஷமா குடியிருக்கிற வீட்டுல நீ உள்ள போகும்போது ஸ்விட்சை நீ போடுவ, நீ பார்த்துல போட மாட்டேன். நீ வந்து ஜஸ்ட் டர்ன் உள்ள போகும்போது தெரியும் அந்த நாக்கா அந்த இடம் உனக்கு எங்கன்றது தெரியும். அது எப்படி வந்து ஒரு சினிமால காமிக்க முடியும்? இதனால்தான் இந்த படம்லாம் மாஸ்டர் பீஸ். இதனால்தான் இது மாதிரி ஆக்டர்ஸ் வந்து லெஜெண்டரி. அப்புறம் எஸ்என் லட்சுமி அவங்க கேரக்டர் எப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே சின்ன சின்னதா திருடிட்டே இருப்பாங்க, கண்ணை திறக்கிறதுக்குள்ள திருடுவாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அது. இல்லை, எஸ்என் லட்சுமி கமல் அஃப்கோர்ஸ் சர்வசுந்தரம்ல அம்மா கேரக்டராக இருக்கட்டும். ஸோ கமலுடைய பிராண்டுக்கு இவங்கெல்லாம் தேர் ஆல் பார்ட் ஆஃப் கமலோட பிராண்டிங், ரைட்? மகாநதியில் வர மாமியார் கேரக்டராக இருக்கட்டும், பெருமாண்டியில் வர பாட்டி கேரக்டராக இருக்கட்டும், காதலால பாயம்மாவும் வருவாங்க, நாகூர் தர்காக்கு வரேன். இன்னைக்கு தேதியில அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் யாராவது இருக்காங்களான்னு யோசிச்சு பாறேன். there is absolutely nobody. அதுல வந்து அந்த ஒரு ஏழை பாட்டிடா காலை பிடிக்கிறேன்டா அப்படின்னு பேசிட்டே, இன்ஃபேக்ட் நாகேஷ் அண்ட் எஸ்என் லட்சுமி அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். ரெண்டு பேருமே வேற வழி இல்லை, திருடுறாங்க, பொய் சொல்றாங்க, கொஞ்சம் கன்னிங். பட் அந்த படத்தோடைய ஃபார்மேட்டுக்கு கொஞ்சம் விலகாம பிளாக் அண்ட் ஒயிட், அவ்வளவுதான். என்ன பண்றது, திருடுற. ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா ரொம்ப சேடான கேரக்டர். வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை தனியா வளர்க்குறாங்க. என்ன மீன்ஸ் ஆஃப் ஏர்னிங் என்ன இருக்கு பொறுத்துமா? ஏதோ சமைப்பாங்களா இருக்கும். இதெல்லாம் இட் ஹஸ் பீன் லெஃப்ட் டு யுவர் இமேஜினேஷன். வேற வழி திருடுறது நாட் பிகாஸ் ஷி ஹஸ் சம் கிளெப்டோமேனியா ஆர் எனிதிங். ஷி ஜஸ்ட் டஸ் தட். போற இடத்துல அப்படியே அதை எடுக்கிறது, செல்லப்பொட்டி எடுக்கிறது, அது முடிக்கிறது, செல்லப்பொட்டியை காணும். அந்த 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 ஆக்சுவலாக டார்க் காமெடி. இஃப் யூ திங்க் அபௌட் இட், அந்த கேரக்டர் மட்டும் தனியாக எடுத்தேன்னா இட்ஸ் வெரி டார்க் காமெடி. நீ சொன்ன மாதிரி அதை தனியாக ஸ்பின் ஆஃபாக எடுக்கலாம். அண்ட் அதெல்லாம் வந்து மெருகேற்றுறது அந்த அந்த நடிச்சவங்க அந்த கேரக்டர் எழுதின விதம். எஸ்என் லட்சுமி மாதிரியான பயங்கர இட்ஸ் வெரி இலேரி. இன்ஃபேக்ட் அந்த பாட்டி சொல்லி தட்டாதைக்கெல்லாம் முன்னாடி அது நாட் ராங், ஒரு மேபி ஒரே காலகட்டத்தில் வந்து தான் இருக்கும். அது வந்து அஃப்கோர்ஸ் மனோரமா. எஸ்என் லட்சுமி வந்து விஷயம்னா இவ்வளவு ஐகானிக் கேரக்டர்ஸை, இத்தனை கேரக்டர்ஸ் வந்து கடைசியில் லிங்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதான் ரொம்ப சூப்பர். அது ஆக்சுவலாக அது சக்லேஷ்புரா சிக்மங்களூரான்னு தெரியல, அந்த இடம் எடுத்தது சொல்லுவாங்க. ஓகே, சக்லேஷ்புரா சிக்மங்களூரான்னு தெரியல, அங்கே தான் அந்த ஷூட்டு சேசிங்லாம் போவாங்கல்ல, அந்த ரோடு அங்கே எடுத்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், குஷ்பு கையில துப்பாக்கி இருக்கும், இவங்க எல்லாமே மூவ் பண்ணுவாங்கல்ல, அந்த சீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கம்போஸ் பண்ணிருப்பாங்க. அப்படியே எல்லா கேரக்டருமே விசலட்சுமில இருந்து ரூபினி, எப்ப எந்த எந்த நேரம் ஹேண்ட்ஸ் அப் சொன்னால எல்லாரும் கை தூக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டி புலம்புவாங்க. ஸோ அதான் அந்த 4 கேரக்டரை மீட் பண்ற இடம் அதுதான். அந்த எல்லாமே ரைட்டிங்ல இருந்ததான் உண்டு. எல்லாமே எல்லா கேரக்டரும் அப்படியே ஜாயின் ஆகும். ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ரைட்? கிரேசி மோகன் கூட ஆக்சுவலா கிரேசி மோகன் ட்ரூப்ல ஒருத்தர் இருப்பார்ல, ஹைட்டா, வெங்கி பொன்னம்பலம். இதெல்லாம் வெங்கி பொன்னம்பலம். வெங்கி வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த அந்த படத்துல. அங்க ஒரு அடியாள், இங்க ஒரு பொடியாள், பல சைஸ்ல அடியாள் வச்சிருக்கான். அது AK-47. ஆனா கரண்டி தான் எடுத்துட்டு போவாரு. ஆமா, ஜெல் இது கரண்டினா நார்மல் கரண்டி இல்ல, இந்த கரண்டி ஜெல்லி பூந்தி பண்ற கரண்டி. அது அதுல வேற இது பத்த வைக்கிறதுக்காக. அந்த பயங்கரமான ஆளா இருக்கான் அவன். பணக்காரன்டா, மெட்ராஸ்ல ஒரு 4 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க போதா, அதுல ஏதாவது ஒன்று தங்கி இருக்க போறான் அப்படின்னு. எவ்வளவு பிரில்லியன்ட், சூப்பர். அப்பெல்லாம் அவ்வளவுதான் 5 ஸ்டார் ஹோட்டல், அவ்வளவுதான் ஈஸியா. இன்ஃபேக்ட் அந்த இடம் வந்து இதுல
இது பக்கத்துல மயிலாப்பூர் அகைன் அது எல்லாமே அதே ஏரியால எடுத்த இதுதான். லஸ்டர்ச் ரோடு பர்டிகுலரா டிசில்வா ரோடு, இந்த மூப்பனார் வீட்டுக்கு எதிரில் பாட்டி வீட்டுக்கு முன்னாடி எடுத்த அதுதான் அந்த ஜல்லிக்கரண்டி சீன். ஸோ டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ்ன்றது அந்த ஒரு ஷாட், அந்த மிரர் ஷாட் அது ரொம்ப ஐகானிக். அது நல்ல ஷாட். அது கழுத்தை நகர்த்தக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன்ல, இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி எல்லாமே பலே பாண்டியா மாதிரியான படத்துலலாம் யூஸ் பண்ணதுதான். விஷயம் என்னன்னா, இருக்கிற டெக்னாலஜி வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியண்டாக எடுக்க முடியுங்கிறதுக்கு அந்த படம் ஒரு கிளைமேக்ஸ்லையும் டெக்னிக்கல் பில்டிங்ஸ் நல்லா இருக்கும். அது ரியலா அந்த பில்டிங் சாயிற மாதிரியே இருக்கும். கேமரா ஒர்க்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் அ கம்ப்ளீட் மூவி. ஆமாம், கம்ப்ளீட் மூவி. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் ஏதோ புதுசாக நமக்கு தோணும். லைக் அதுதான் கமலோடைய அந்த கமல் கிரேசி மோகன் காம்பினேஷன்ல ஒவ்வொரு வாட்டி ஏதாவது ஒன்று புதுசாக தோணும். பஞ்சதந்திரம் கூட அப்படிதான். எனக்கு ஏதாவது அந்த படத்தை எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு டைமுமே புதுசாக ஏதாவது தோணும். ஏய் இது என்ன சூப்பராக இருக்கே அப்படின்னு. அதில் ஒவ்வொரு மைக்கேல் போயிடலாம், சிங்கப்பூர் போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. பின்னாடி போலீஸ்கார் வந்தோடனே சரண்டர் ஆயிட மைக்கேல். அதாவது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல he'll just change இது. இட் இஸ் ஜஸ்ட் ஐகானிக். இட் இஸ் ரொம்ப கஷ்டம். அதாவது கமல்ஹாசனால நடிச்சாலும் கூட அதே மாதிரியான கைண்ட் ஆஃப் காமெடி எடுக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. ஃபேன் தியரி, விசாம் அஹமத் காஷ்மீரி, மேபி ஐ ஹேவ் அ ஃபீலிங் அந்த காஷ்மீரிக்காக ஒரு ட்ரிபியூட்டா கூட இருக்கலாம். புரியுது. ஸோ கமல் சொல்றேன், கமல்ன்றது வந்து இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல். கமல்ஹாசன் ஆஸ் அ பிராண்ட் இஸ் a mixture of everything, including இளையராஜா வந்து he's not just a musician. நமக்கே நம்ம பேக்ரவுண்ட்ல பிஹைண்ட் த சீன்ஸ்ல there are many things that he adds flavor. முதல்ல நீ சொன்ன அந்த அதுவா இருக்கட்டும், அது வந்து கிட்டத்தட்ட சுந்தரனியோடைய ஒரு ப்ரீலூட் மாதிரி இருக்கும். அதே போல இந்த ரூபினி மதன் அந்த கேரக்டர் கூட ஒரு டியூன் ஒன்று போட்டிருப்பாரு. அது லைட்டா ஒரு மாதிரி எரோட்டிக்கா தான் இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக். ஆமா, அதுல வந்து ஓகே இஃப் யூ திங்க் அபவுட் இட், அது இட்ஸ் வெரி டார்க். எப்படி எஸ்என் லட்சுமியோடது வந்து வேற மாதிரி டார்க்கோ, மனோரமா இஸ் அன் அன்மெட் மதர். எனக்கே கல்யாணம் ஆகல. வெண்ணிராடு பொறுத்த கிட்ட பேசும்போது ஆமா எனக்கே கல்யாணம் ஆகலையா அப்படின்னு. ஷி இஸ் அன் அன்வெட் மதர், சிங்கிள் மதர், and she is ready to kind of pimp her own daughter. Okay, அது வந்து அந்த ஃப்ளேவர் அந்த இளையராஜாவோட மியூசிக்லயும் அந்த காமிக்கல் சென்ஸோட பார்க்கும்போது இட் கேன் ஹவ் ஆட் some sensibilities to it. But if you think about it, அந்த கேரக்டர் வந்து இப்போ பாவம், எங்க சான்ஸ் கிடைக்கிறதோ வைத்த பொழப்பு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ட்ராமா ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு. பை தி வே அந்த அந்த ட்ராமா சீன், ஏய் ஜக்கு பாய் சாவடி அப்படின்னு பின்னாடி வந்து கத்து. எத்தனை பேருக்கு ட்ராமா இப்போ ஒரு 30 years 35 years கழிச்சு பார்க்கும்போது, ஒரு 40 years கழிச்சு பார்க்கும்போது, ஒரு டிராமாங்கிறது பிஹைண்ட் தி சீன்ஸ் என்ன நடக்குங்கிறது யாருக்கு என்ன தெரியும்? பின்னாடி ப்ராம்ப்ட் பண்றதுக்கு ஒரு ஆளு, ஒரு விஷயம். அப்புறம் இது டிராமா முடிஞ்சது அப்புறமா வாழிய இந்த பாட்டு வந்தே மாதரம்னு அந்த டிபிக்கல் டிராமாக்குனே உண்டான அந்த எண்ட் கிரெடிட்ஸ் பண்ணி எல்லாரும் சேர்த்து பாடுவாங்க. இதெல்லாம் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. நான் சொல்றதுல எப்படி அந்த மண்டபத்தோடைய பிசுக்கு வாசனை, அது ஒரு விதமான இட் இஸ் ஃபீல். மண்டப வாசனைன்னு இருக்கு. மண்டப வாசனை இப்ப சாரி எந்த மண்டபத்திலயும் அந்த வாசனை வருது. பட் early 90s இல்ல மடப்பள்ளி போன ஒரு வாசனை, மடப்பள்ளி மாதிரியான ஒரு விஷயம், ரைட்? சோ அது எப்படியோ அது மாதிரி ஒரு டிராமா ட்ரூப் எப்படி இருக்கும்? ஒரு பணக்காரன், அதுவும் யூகேல படிச்ச ஒரு பணக்காரன், என்ன அவன் பார்க்கிற விஷயங்கள் என்ன? நாசுக்கான ஒரு ஆள், வெறும் வறுமையை மட்டுமே பார்த்த ஒரு ஆள், ராஜு கேரக்டர். ஒரு மிடில் கிளாஸ் அந்த கேரக்டர் சொல்லிக்கோ, செல்ஃப் ப்ரொக்ளைம்டு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையல், புகை, வரது குட்டி, இப்போ நீ ஐகானிக் மூவி. ஆமாம். ஸோ மோஸ்ட்லி பேசியாச்சு போல் இந்த படத்தை பற்றி. ஸோ கன்ஃபார்மாக இது மாஸ்டர் பீஸ் தான். ஆடியன்ஸும் அவங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லட்டும். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயத்த பேசுவோம். நன்றி. சரி.
அமைக்கேல் மதன காமராஜன் கதைய நல்லா கேளு அச்சடிச்சு வச்ச